ஒரு தாய்லாந்து சீரிஸ் இது. நான் மெஜாரிட்டி தாய்லாந்துனாலே நான் எது பார்ப்பேன்னா, ஹாரர் தான் பார்ப்பேன். இந்த வாட்டி சீரிஸ் நான் ட்ரை பண்ணும்போது ரொம்பவே நல்லா இருந்தது. இதோடைய கதை என்னன்னு சொல்றேன். மெக் அப்படிங்கிற ஒரு லாயர் இருக்காரு. ரொம்ப நேர்மையான லாயரு. எல்லாமே வந்து ஏழைகளுக்கு எல்லாருக்கும் வந்து நம்ம சரியா பண்ணணும். அவங்க எல்லாருக்கும் நியாயம் வாங்கி தரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு லாயர் அவரு. இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜித்ரே அப்படிங்கிற ரொம்ப ஒரு மோசமான ஒரு லாயர். அந்த லாயர் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட மனசாட்சியே காட்ட மாட்டாங்க. மூஞ்சி அடிச்ச மாரியே பேசுவாங்க. அவங்களுடைய அப்ரோச்சுமே ரொம்ப ஹார்டா இருக்கும். ஓகேவா? இந்த மெக்குங்கிற லாயருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜித்ரேவ கண்டாலே புடிக்காது. இவன்லாம் எப்படி லாயர் ஆனா? அப்படிங்கிற மாரி தான் அவரு பார்ப்பாரு. ஓகேவா? அவரு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பண்ணாத ஒரு கொலை குற்றம். அவருடைய நண்பரா இருக்கக்கூடிய லாயர வந்து கொன்னுட்டான் அப்படின்னு சொல்லி, அவர வந்து கைது பண்றாங்க. இப்போ இவரு வெளிய வரணும் அப்படின்னா, இந்த ஜித்ரேங்கிற இந்த லாயர் நெனச்சா மட்டும் தான் வெளிய வர முடியும். ஏன்னா, இந்த மெக்குங்கிறவர வந்து நெறைய பேர் சேர்ந்து ஃப்ரேம் பண்ணிட்டாங்க அவர. அதனால வந்துட்டு மோசமான ஒரு பெர்சன யாரால ஜெயிக்க முடியும் அப்படின்னா, ஒரு மோசமான லாயர்னால தான் பண்ண முடியுங்கிறனால, இந்த ஜித்ரேங்கிற லாயர் வந்து இந்த கேஸ் எடுத்து நடத்துறாங்க. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன நடந்ததுங்கிறது தான் மொத்த கதையே. இந்த சீரிஸ்ல எனக்கு ரொம்ப புடிச்சது என்ன அப்படின்னா, ஆ இப்ப வந்துட்டு இந்த ஜித்ரே வந்துட்டு, அ அவன வந்து சும்மா வந்து அவன் கேஸ் எடுத்து மட்டும் வாதாடல. தன்னுடைய பெண்டிங் கேஸஸ்க்கே வந்து அவன தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுல நடக்கக்கூடிய சில சுவாரஸ்யமான சம்பவம் ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் தெளிவா சொல்லிக்கிறேன், இந்த சீரிஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவா தான் போகும். ஓகேவா? 8 எபிசோடு தான். பட் ஒவ்வொரு எபிசோடும் ஸ்லோவா தான் போகும். ஆனா ஒர்த்தா இருக்கும். உங்களுக்கு வந்துட்டு எல்லா எபிசோடு முடிவிலும் ஒரு ஹுக் ஒண்ணு வைப்பாங்க. அட் த சேம் டைம் வந்துட்டு சீரிஸ்க்கு உள்ளாரயே வந்துட்டு நமக்கு சில கேள்விகள்லாம் வந்துகிட்டே இருக்கும். இது எப்படி நடந்திருக்கும்? அப்படிங்கிற கேள்விலாம் வந்திருக்கும். அதெல்லாம் ரொம்ப அழகா பண்ணியிருந்தாங்க. இந்த சீரிஸ் பார்க்குறவங்களுக்கு ஒண்ணே ஒண்ணு தெளிவா சொல்லிக்கிறேன். குடும்பத்தோடலாம் தயவு செஞ்சு பார்த்துறாதீங்க. இதுல நானும் சரி ஓகே என்ன கொலை, குத்தம் இந்த மாரி தான் காட்டுறானுங்க. வேறலாம் இருக்காதுன்னு பார்த்தா, திடுதிப்புன்னு செக்சுவல் கன்டென்ட் டக்கு டக்குன்னு வந்துட்டு போகுது. ஸோ, அதனால ஃபேமிலியோட பார்க்கறத தவிர்த்துருங்க. உங்களுக்கு 8 மணி நேரம் போர் அடிக்காம போகக்கூடிய ஒரு பிஞ்ச் வாட்ச் பண்ணக்கூடிய ஒரு சீரிஸ் வேணும் அப்படின்னா, இந்த சீரிஸ நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தி ஈவில் லாயர் மறக்காம பாருங்க. ஸோ தட்ஸ் இட் கைஸ். இன்னைக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது இந்த சீரிஸ் தான். பார்த்துட்டு உங்க கருத்த மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.